Hello friends, இந்த வீடியோல Servlet programming பத்தி தான் பார்க்க போறோம். Servletல வந்து ரெண்டு டைப்ஸ் இருக்குது. Servlet வந்து ரெண்டு விதமா நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். ஒன்னு வந்து GenericServlet, இன்னொன்னு வந்து HttpServlet. ஸோ இந்த வீடியோவில் வந்து GenericServlet மூலமா எப்படி வந்து ஒரு Servlet ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு Tomcat Apache சர்வரை வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ நான் வந்து இதில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இதில் வந்துட்டு இதனோட டைரக்டரி ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும்னா, அந்த ஃபோல்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா வெப் ஆப் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டருக்குள்ளால் நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராஜெக்டை க்ரியேட் பண்ணி அதுலேருந்து நீங்கள் வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு Servlet ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்மளோட சிஸ்டத்தில் ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கணும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய சிஸ்டத்தில் வந்து ஜாவா சரியாக இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட அப்பாச்சி இந்த டாம்கேட் அந்த ஃபோல்டருக்குள்ளால போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா பின் அப்படிங்கிற அந்த ஃபோல்டரில் போயிட்டு சிஎம்டி டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இந்த கமாண்ட் ப்ராம்ப்டில் ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா சர்வரை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்ட் அப் அப்படின்னு சொல்லி நீங்கள் டைப் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட சர்வர், அதாவது அப்பாச்சி டாம்கேட் வெப் சர்வர் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். ஸ்டார்ட் ஆகி இப்படி இந்த ப்ராம்ப்ட் வந்து பிளிங்க் ஆகிட்டுருக்கோம். அந்த கர்சர் அதில் பிளிங்க் ஆகிட்டுருக்கு பாருங்கள், அந்த மாதிரி பிளிங்க் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ நம்ம வந்து ப்ரோக்ராம் எழுத ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா, அதுக்கு முன்னால் நம்ம இந்த சர்வர் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு http://localhost:8080 அப்படின்னு சொல்லி டைப் பண்ணிட்டீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சுன்னா உங்களோட சர்வர் வந்து அந்த அப்பாச்சி டாம்கேட் சர்வர் வந்து உங்களுக்கு ப்ராப்பராக இன்ஸ்டால் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ வெப் ஆப் ஃபோல்டரை ஓப்பன் பண்ணுங்கள். அதில் பார்த்தீங்கன்னா எஸ்ஆர்சின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இந்த எஸ்ஆர்சி ஃபோல்டருக்குள்ளால தான் நம்ம ஜாவா ப்ரோக்ராம்ஸ் எல்லாம், அதாவது Servlet ஜாவா ப்ரோக்ராம்ஸை வந்து சேவ் பண்ணி வைப்போம். இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இதில் வந்து மை Servlet டெமோ அப்படிங்கிற ஜாவா ப்ரோக்ராம் வந்து ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ இப்போ இதில் இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ளால் பார்த்தீங்கன்னா index.html அப்படிங்கிற ஒரு ஃபைலை க்ரியேட் பண்ணிக்கணும். ஸோ இப்போது இந்த index.html இருந்து தான் நம்ம அந்த சர்வ்லெட்டை வந்து இன்வோக் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இது ஒரு ஃபார்ம், HTML ஃபார்ம். இந்த HTML ஃபார்மில் 4 ஃபீல்டு, டெக்ஸ்ட் ஃபீல்டு வந்து நம்ம வச்சுருக்கிறோம். ஸோ அதுக்கு முன்னால் நம்ம டைட்டில் கொடுத்துக்கிறோம். அதுக்கப்புறமா 4 டீட்டெயில்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ்லேருந்து வாங்கி அந்த டீட்டெயில்ஸை ஒரு பேஜிலேருந்து Servlet ப்ரோக்ராமிங் மூலமாக இன்னொரு பேஜுக்கு எப்படி வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதுதான் நம்ம டிசைன் பண்ணி வைத்திருக்கிற ஃபார்ம். இதில் மொத்தம் நம்ம 5 ஃபீல்டு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த 5 ஃபீல்டை வந்து 5மே நான் டெக்ஸ்ட் பாக்ஸ் தான் வச்சுருக்கேன். இந்த 5 டெக்ஸ்ட் பாக்ஸையும் நமக்கு HTML ஃபஸ்ட்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஸோ HTML க்ரியேட் பண்ணுறதுக்கு ஆல்ரெடி நம்ம எல்லாருமே லேர்ன் பண்ணியிருக்கோம். எல்லா ஃபீல்டையுமே ஃபார்ம்ங்கிற டேகுக்குள்ளால தான் வைக்கணும். ஸோ அப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ நம்ம அந்த 5 டெக்ஸ்ட் ஃபீல்டையும் க்ரியேட் பண்ணுறதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு ஒரு லேபிள் கொடுத்துக்கோங்க. ரெஜிஸ்டர் நேம் லேபிளில் கொடுத்தாலும் சரி தான், அல்லது இதில் நான் டேபிள் க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இந்த ரெஜிஸ்டர் நம்பரை கெட் பண்ணுறதுக்கு டெக்ஸ்ட் பாக்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கோம். இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுத்தா போதும். அடுத்து நேம் வந்து கொடுக்கணும். ஏன்னா நம்ம இந்த நேம் மூலமாக தான் Servlet ப்ரோக்ராமிங்லேருந்து நம்ம இந்த டேட்டாவை வந்து ரிட்ரீவ் பண்ண போகிறோம். அதனால நேம் கண்டிப்பாக கொடுக்கணும். அடுத்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துக்கிறோம். அதுவும் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. அடுத்து வந்து ஸ்டூடெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கிறோம். அதுவும் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட் கொடுத்துக்கிறோம். அடுத்து ஃபோன் நம்பர் கொடுத்துக்கிறோம். அதுவும் இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு டெக்ஸ்ட்டு. அடுத்து டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துக்கிறோம். அதுவும் டெக்ஸ்ட் ஃபீல்டாக க்ரியேட் பண்ணிக்கிறோம். அடுத்து இன்புட் டைப் இஸ் ஈக்குவல் டு சப்மிட்டுங்கிறது மூலமாக சப்மிட் பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இப்போ பாருங்கள் Servlet ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கிறோம். இந்த Servlet ப்ரோக்ராமிங்கில் ஃபஸ்ட்டு வந்து ரிக்வயர்டு பேக்கேஜஸ் எல்லாம் இம்போர்ட் பண்ணிக்கிறோம். javax.servlet அப்படிங்கிற பேக்கேஜ் ரொம்ப முக்கியம். அதை ஃபஸ்ட்டு இம்போர்ட் பண்ணிக்கணும். அடுத்து மை Servlet டெமோ அப்படிங்கிற கிளாஸ் நேம் கொடுத்துருக்குறோம். இந்த ஃபைலில் மை Servlet டெமோ அப்படிங்கிற myServlet demo.java அப்படின்னு தான் சேவ் பண்ணணும். அடுத்து இந்த கிளாஸ் வந்து must extend
GenericServlet. ஏன்னா நம்ம GenericServletல தான் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம், அதனால எக்ஸ்டென்ஸ் GenericServlet. அதுக்கப்புறமா பப்ளிக் வாய்டு சர்வீஸுங்கிற மெத்தடுக்குள்ளால சர்வ்லெட் ரிக்வெஸ்ட் அண்ட் சர்வ்லெட் ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிற 2 கிளாஸுக்கும் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணி வச்சுக்கிறோம். அடுத்து நம்மளோட கிளாஸ் நேம் வந்து மை சர்வ்லெட் டெமோ, அதே நேமை தான் எங்கே கொடுக்கணும், மை சர்வ்லெட் டெமோ அப்படிங்கிற அதை வந்து HTML ஃபார்மில் நம்ம கொடுத்துக்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதில் எனுமரேஷன் அப்படிங்கிற கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ அதன் மூலமாக தான் நம்ம எல்லா பெராமீட்டர் நேம்ஸும் HTML ஃபார்மில் இருக்கக்கூடிய பெராமீட்டர் நேம்ஸை ரிசீவ் பண்ணி இப்போ நம்ம 5 பெராமீட்டர்ஸை வந்து பாஸ் பண்ணுறோம். அந்த 5 பெராமீட்டர்ஸையும் ரிசீவ் பண்ணி அதை நம்ம ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு தான் இதில் கோட் எழுதியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த கோடை எழுதி சேவ் பண்ணிட்டோம். இதுதான் நம்ம சர்வ்லெட் அப்படிங்கிற இந்த ஃபோல்டருக்குள்ளால தான் நம்ம ஃபைல்ஸை வச்சுருக்கோம். அந்த சர்வ்லெட் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அந்த சர்வ்லெட் ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா அதில் வந்து அதுக்குள்ளால SRC அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும், web-inf அப்படிங்கிற ஒரு ஃபோல்டர் இருக்கும். அடுத்து நம்மளுடைய HTML அந்த இப்போ நம்ம டிசைன் பண்ணோம்ல அந்த ஃபைலும் இருக்குது பாருங்கள், index.html. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த web-inf ஃபோல்டரை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளால web.xmlங்கிற ஃபைல் இருக்கும். அடுத்து கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டர் இருக்கும். சில இந்த web.xml ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்கன்னா 2 விஷயங்கள் நீங்கள் வந்து கண்டிப்பாக முக்கியமாக பண்ணிக்கணும். ஸோ இதுக்குள்ளால மெயின் ஃபோல்டர் வந்து அது web-app அப்படிங்கிற ரூட் டேக் இருக்குது. அதுக்குள்ளால சர்வ்லெட்டுங்கிற டேக் இருக்குது, Servlet-mappingங்கிற டேக் இருக்குது. ஸோ சர்வ்லெட்டுக்குள்ளால சர்வ்லெட் நேம் கொடுத்துக்கணும். அடுத்து சர்வ்லெட் கிளாஸ், அது என்னென்னா நம்ம ஜாவா ஃபைலில் ஒரு கிளாஸ் கொடுத்தோம்ல அதே கிளாஸை தான் அதில் கொடுத்துக்கணும். சரியா, அந்த கிளாஸ் நேமை அதில் கொடுத்துக்கணும். அடுத்து சர்வ்லெட் மேப்பிங்லேயும் வந்து நீங்கள் அந்த கிளாஸ் ஃபைலோட அந்த மேப்பிங் அந்த பாத்தை URL கொடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம அந்த SRC ஃபோல்டருக்குள்ளால போயிட்டு அந்த ஜாவா ஃபைலை ரன் பண்ண போகிறோம். ஸோ ரன் பண்ணுறதுக்கு CMD அதில் வச்சே டைப் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி கிளாஸ் பாத் செட் பண்ணியிருக்கிறனால இப்போ நான் இதுலேருந்து ஜாவாவை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து ஜாவாவை எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிளாஸ் நேமை காப்பி பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இப்போ நம்ம கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். கமாண்ட் ப்ராம்ப்டில் ஜாவா ஃபைலை கம்பைல் பண்ணுறதுக்கு ஜாவாc கிளாஸ் நேம்.java. ஸோ அதை கொடுத்துக்கோங்க. ஜாவாc டைப் பண்ணிக்கோங்க. ஜாவாc கிளாஸ் நேம்.java கொடுத்துட்டிங்கன்னா இது வந்து கம்பைல் ஆயிரும். ஸோ இப்போ பாருங்கள் கம்பைல் ஆயிடுச்சு. இப்போ கம்பைல் ஆகிட்டுருக்கு, கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ ஒரு எரரும் இல்லை. கம்பைல் ஆனோன்னா .class ஃபைல் வந்து அதே SRC ஃபோல்டருக்குள்ளால ஜெனரேட் ஆகிடுச்சு. இப்போ இந்த கிளாஸ் ஃபைலை கட் பண்ணிவிட்டு நம்ம அதை web-inf-குள்ளால இருக்கக்கூடிய கிளாஸஸ்ங்கிற ஃபோல்டருக்குள்ளால தூக்கி பேஸ்ட் பண்ணிக்கணும். இப்போ வந்து நம்ம பேஸ்ட் பண்ணியாச்சு. இது வந்து அடுத்த ஸ்டெப். இதை வந்து நம்ம முடிச்சிடணும். அடுத்து வந்து இப்போ என்ன பண்ணணும்னா சர்வ்லெட் ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். சர்வ்லெட் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க போகிறோம். சர்வ்லெட் அந்த ப்ராஜெக்ட் அந்த நேமை வந்து காப்பி பண்ணிக்கிறோம். இப்போ அந்த நம்ம ஏற்கனவே அப்பாச்சியை ஓப்பன் பண்ணி வச்சுருக்கோம்னா அதில் /servlet கொடுத்து என்ட்ரு கொடுத்துட்டாலே இப்போ பாருங்கள் இந்த பேஜ் வந்து வெப் சர்வரில் இப்போ வந்து ரன் ஆகிட்டுருக்கு. இப்போ இதில் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க. ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஸ்டூடெண்ட் நேம் கொடுத்துக்கோங்க, ஸ்டூடெண்ட் அட்ரஸ் கொடுத்துக்கோங்க, ஃபோன் நம்பர் கொடுத்துக்கோங்க, டோட்டல் மார்க்ஸ் கொடுத்துக்கோங்க. எல்லாமே கொடுத்துட்டு சப்மிட் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா என்னென்ன whatever the information you are typing in this form that will be sent to the Servlet பேஜ். ஓகேவா? ஸோ அந்த Servlet பேஜில் போயிட்டு அதில் நம்ம ப்ரோக்ராம் மூலமாக அதை ரிட்ரீவ் பண்ணி ஜஸ்ட் பிரிண்ட் பண்ண போகிறோம். ஸோ அதுதான் இங்கே நம்ம எனுமரேஷனுக்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். கெட் பெராமீட்டர் நேம்ஸுங்கிற மெத்தட் மூலமாக எல்லா ஃபீல்ட்ஸில் இருக்கக்கூடிய வேல்யூஸையும் ரிட்ரீவ் பண்ணி அவ்வளோத்தையும் பாருங்கள் அழகாக பிரிண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அப்போது GenericServlet மூலமாக ரொம்ப சிம்பிளாக சர்வ்லெட்டை வந்து எக்ஸிக்யூட் பண்ணிக்கலாம். ஸோ GenericServlet மூலமாக சர்வ்லெட்டை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு டாம்கேட் அப்பாச்சி வெப் சர்வர் தேவை. அடுத்து வந்து நெக்ஸ்ட்டு உங்களோட சிஸ்டத்தில் ஜாவா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருந்துருக்கணும். ஸோ எல்லாமே கரெக்டாக பண்ணியிருந்தீங்கன்னா ஈஸியாக நான் சொன்ன ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக
சர்வ்லெட் ப்ரோக்ராமிங்கை வந்து நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணி அவுட்புட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஜெனரிக் சர்வ்லெட் ப்ரோக்ராம்ஸை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். ஸோ அடுத்த வீடியோவில் HttpServlet வந்து எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறது அப்படிங்கிறத தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். சர்வ்லெட்டை வந்து அப்பாச்சி டாம்கேட் சர்வரை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வந்து ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களோட வெப்சைட் வந்து ஒர்க் ஆகாது. ஏன்னா வந்து எரர் பேஜ் தான் வரும். ஏன்னா அப்பாச்சி டாம்கேட் சர்வரை ரன் பண்ணால் மாத்திரமே உங்களால் சர்வ்லெட் ப்ரோக்ராமை வந்து எக்ஸிக்யூட் பண்ண முடியும். அடுத்து வந்து இதில் டைரக்டரி ஸ்ட்ரக்சர்ஸை நீங்கள் பார்த்துக்கோங்க. வெப் ஆப் ஃபோல்டரில் நீங்கள் ஒரு ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கிறீங்க. அதுக்குள்ளால என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா SRC ஃபோல்டர் இருக்குது. அடுத்து web-inf ஃபோல்டர் இருக்குது. அதுக்கப்புறமா உங்களோட HTML ஃபைலை இந்த உங்கள் ப்ராஜெக்ட் அந்த மெயின் இதுக்குள்ளாலே போட்டுடுறீங்க. அதுக்கப்புறமா அந்த SRC அப்படிங்கிற அந்த ஃபோல்டருக்குள்ளால ஜாவா ப்ரோக்ராமை எழுதி, அதாவது சர்வ்லெட் ஜாவா ப்ரோக்ராமை அதில் எழுதி வச்சுக்கிறீங்க. அந்த சர்வ்லெட் ப்ரோக்ராமை அதில் வச்சே கம்பைல் பண்ணும்போது உங்களுக்கு .class ஃபைல் வந்து ஜெனரேட் ஆகும். அந்த ஃபைலை கட் பண்ணிவிட்டு இந்த web-inf ஃபோல்டருக்குள்ளால வந்துட்டு அதில் web-inf-குள்ளால வந்துட்டு அதில் கிளாஸஸ் அப்படிங்கிற ஃபோல்டருக்குள்ளால பேஸ்ட் பண்ணிடுவீங்க. சரியா? அதுக்கப்புறமா அந்த web-inf ஃபைல் ஃபோல்டருக்குள்ளால web.xmlங்கிற ஃபைல் இருக்கும். அதை ஓப்பன் பண்ணி சர்வ்லெட்டோட கிளாஸ் நேமும் சர்வ்லெட்டோட மேப்பிங், அந்த சர்வ்லெட்டோட மேப்பிங் நேமையும் கரெக்டாக கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட ப்ரோக்ராம் வந்து எக்ஸிக்யூட் ஆகி உங்களுக்கு அவுட்புட்டை வந்து கொடுத்துரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்துன்னா நீங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.